காவிரி பிரச்சினைக்காக தீக்குளித்து உயிரிழந்த விக்னேஷன் இறுதி ஊர்வலம் மன்னார்குடியில் தொடங்கியது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் தேவாவிடம் கேட்கலாம். செந்தில் தேவா, விக்னேஷன் இறுதி ஊர்வலத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, இப்போ அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு, இது குறித்து சொல்லுங்க. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறையோட மாவட்ட அமைப்பாளராக இருக்கார். இவர் கடந்த 15ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியோட ஊர்வலத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து கொண்டார். அவர் நேற்று இறந்ததுக்கப்புறம் அவரோட உடலை இன்று அதிகாலை ஒரு 2 மணி அளவில் மன்னார்குடியில் உள்ள அவரோட இல்லத்துக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்திருக்காரு. அதேபோல் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்திருக்காங்க. அதே போல் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் வந்திருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில துணை செயலாளர் C மகேந்திரன் வந்திருக்காரு. இன்னொரு மாநில துணை செயலாளர் கோ பழனிசாமி வந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இதர விவசாயிகளும் இந்த பேரணியில் கலந்திருக்காங்க. வேறு ஏதோ அசம்பாவிதங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில்வாகனன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பிரம்மாண்ட ஊர்வலத்தை கலந்திருக்காங்க. அவரோட இல்லத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள், அதாவது புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் வழியாக, தேரடி வழியாக மூவலூர் சுடுகாட்டுக்கு அவருடைய ஊர்வலம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. எப்படியும் ஒரு 3000 4000 பேருக்கு மேல் இந்த ஊர்வலத்தை கலந்திருப்பாங்க.